ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா சாம்பாரும் கோஸ் கேரட்டு பொரியல் தாங்க பார்க்க போகிறோம். சிம்பிளாக பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு குக்கரை எடுத்து வச்சுருக்கேன். இது பருப்பு வகை வைக்கிறதுக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை குக்கரில் எடுத்து போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் போடுறேன். ஃபஸ்ட்டு பெருங்காயத்தூள் போட்டேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, இந்த ரெண்டையும் போட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி பருப்பை வேக வைக்க போகிறேன். இந்த பருப்பை வேக வச்சுட்டு குக்கரில் ஃபுல்லாக உங்களுக்கு அடுப்பு சுற்றியும் தெரிச்சிருக்கும் இல்லையா, அந்த பருப்பு தெரிக்காமல் இருக்க வச்சுட்டு டிப்போடே பார்த்துடலாமே. நான் எப்போவுமே இதான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அந்த விசில் வரக்கூடிய அந்த இடத்துலையும் இந்த நாஃப்ட் மாதிரி இருக்குல்ல, அந்த இடத்துலையும் கொஞ்சமாக ஆயில் போட்டு லைட்டாக, ரொம்ப வேண்டாம், ஒரு ட்ராப் மட்டும் ஆயில் போட்டு தடவிக்கோங்க. தடவிட்டு இந்த மாதிரியே வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த அடுப்பை சுற்றிக்கும் அந்த பருப்பு தண்ணி தெரிக்காமல், இல்லாட்டினா கீழே வலிஞ்சு நம்ம அடிக்கடி அடுப்பு தொடச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரியா இருக்கும். அந்த இதை தவிர்க்கிறதுக்காக நான் அந்த ஆயில் போட்டு பண்ணால் இப்போ கொஞ்ச நாள் அதை ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு அந்த மாதிரி தெரிக்கலை. ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 2 விசில் பருப்பு வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். சாம்பாருக்கு நீங்கள் மேக்ஸிமம் எல்லா காயுமே யூஸ் பண்ணலாம். எல்லா காயும்னா கத்திரிக்காய், நான் காமனாக எப்போவுமே யூஸ் பண்ணது வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் இந்த மாதிரி தான் போடுறது. இல்லை நீங்கள் வேறு எதுனாலும் நிறைய காய்கறிக்கு நான் சொல்லிகிட்டே இருக்கேன். இப்போ வந்து ஆயில் சூடானோடனே 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். 3 சாம்பார் வெங்காயத்தை பொடிசாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். இது பொரியட்டும். அதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டாச்சு. இது எல்லாமே நல்லா லைட்டாக பொரிஞ்சு வர நேரத்தில் நான் வந்து பெரிய வெங்காயத்தை ஒரு மீடியம் சைஸு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே இதில் தான் போட போகிறேன். இப்போ வந்து இது நல்லா லைட்டாக அந்த சின்ன வெங்காயத்தில் பொரியிற வாசனை வரும். அது வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டு போட்டுக்கலாம். நீங்கள் இது இல்லாமல் அவரைக்காயெல்லாம் போடலாம் சாம்பாருக்கு. இப்போ பெரிய வெங்காயத்தை நான் போடுறேன். அவரைக்காய் போட்டுக்கலாம், முள்ளங்கி போட்டுக்கலாம், பீன்ஸு, கேரட்டு போட்டுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு என்ன காய் ஆப்ஷனல் இருக்கோ அதை போட்டுக்கலாம். நான் அன்றைக்கி வந்து வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் இதை போட்டு தான் அந்த சாம்பார் வைக்க போகிறேன். சிம்பிளான மெத்தடில் 2 பச்சை மிளகாயும் நீட்டுக்காக கீரி போட்டுக்கோங்க. எப்போவுமே இந்த சாம்பாருக்கு ஒரு ஃப்ளேவர் வந்து பச்சை மிளகாய் போடுறது ரொம்ப வாசனையாக தான் இருக்கும். ஸோ வெங்காயம், தக்காளி, இந்த பச்சை மிளகாய் நம்ம தாளிச்சத்தோடு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கலாம். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க காயை ஒன்று ஒன்றா இதில் ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் நல்லா கழுவி தண்ணியில் போட்டிருந்தேன். இப்போ எடுத்து அதில் போட்டாச்சு. 2 கத்திரிக்காய் தான் போட்டிருக்கேன், இதில் போட்டாச்சு. அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் முருங்கைக்காய், சின்ன சைஸ் தான் இருந்துச்சு, அந்த முருங்கைக்காய் மட்டும் தான் அதில் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஆக்சுவலாக தனித்தனியாக தண்ணியில் கூட வேக வைப்பாங்க. நான் எப்போவுமே வந்து இந்த தாளத்துலேயே இதெல்லாம் வதக்கிட்டு அதுலேயே சாம்பார் பொடியும் ஆட் பண்ணிப்பேன். இப்போ உப்பு தேவையான அளவுக்கு ஒரு சின்ன ஸ்பூன்னால 2 டீஸ்பூன் போடுற மாதிரியா இருக்குது. உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு இந்த காய்க்கு தேவையான லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் இருக்கணும். மஞ்சள் பொடி வந்து நம்ம பருப்பில் போட்டிருக்கோம். ஸோ இதில் கம்மியாக போட்டால் போதும். அதனால் கொஞ்சம் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் போட்டாச்சு. இந்த மஞ்சள் தூளும் போட்டு இப்போ வந்து சாம்பார் பொடி நான் வீட்டில் தான் அப்பப்போ தான் ஆட் பண்ணிக்கிறது. மொத்தமாக திரித்து வைக்கிறது கிடையாது. நான் அப்பப்போ தேவைக்கு மட்டும் ஒரு 10 டைம் சாம்பார் வைக்கிற அளவுக்கு அப்படிங்கிற அளவுக்கு நான் மிக்சியில் தான் திரித்து வச்சுப்பேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் அதை கூட நான் எப்படி அதை திரித்து வச்சுருக்கேங்கிறதையும் நான் போட்டுறேன். இந்த சாம்பார் பொடியும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த காய்கறியோடு சேர்த்து அந்த உப்பு, மஞ்சள் பொடி, எண்ணெய் இதெல்லாமே சேர்த்து வதங்குற அளவுக்கு வச்சுட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு இந்த காய்கறி வேகிற அளவுக்கு எல்லாமே இந்த மசாலா எல்லாமே இந்த காய்களை பிடிக்கும். நல்லா கொஞ்சம் காயெல்லாம் நல்லா வேகட்டும். எப்போவுமே பார்த்திங்கன்னா புளி ஊற வைக்கிறப்போ கொஞ்சம் வெந்நி சூடு பண்ணி ஊற வச்சிட்டிங்கன்னா நல்ல புளி கரைசல் ஆயிரும். நான் வந்து சாம்பாருக்கு தேங்காய் எப்போவுமே சேர்ப்பேங்க. அதாவது திருநெல்வேலி சைடில் எல்லாருமே வந்து தேங்காய் சேர்க்காமல் எந்த குழம்பு வைக்க மாட்டாங்க. ஸோ நானும் அப்படி தான். அதனால் தேங்காய், அதில் 1 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக சாம்பார் வெங்காயம் இதெல்லாம் போட்டு அரைச்சி போடுறேன். இப்போ வந்து 1 பீஸ் மட்டும் தான் நான் மாங்காய் போட்டிருக்கேன் இன்றைக்கி. அந்த 1 பீஸ் மாங்காய் வந்து ஏன்னா லாஸ்ட்டில் போடுறேன். ஏன்னா மாங்காய் போட்டோன்னே கரைஞ்சிரும். அதனால் மாங்காய் 1 பீஸ் போட்டுட்டு அதில் புளி கரைசல் ஊற்றிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கோங்களா, தேங்காய் விழுது அதையும் போட்டுக்கலாம். தேங்காய் ரொம்ப இல்லை, ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு தான் போட்டிருக்கேன். அந்த தேங்காயும் அரைச்சி இதில் ஊற்றியாச்சு. இப்போ எல்லாம் ஒன்போல் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி, இதுக்கு தேவையான மிக்ஸி அரைச்சி கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒன்போல் கலந்து விட்டு இது ஒரு கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம பருப்பை வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பருப்பையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டு சாம்பாரை ப்ராப்பராக இறக்கிற ப்ராப்ளம் தாங்க. இந்த சாம்பார் சிம்பிளாக முடிஞ்சிடும். இந்த சாம்பாருக்கு தேவையான பொடினா ரொம்ப பெருசாக இல்லை. கொத்தமல்லி, மிளகு வத்தல், ஜீரகம், கடலைப்பருப்பு, வெந்தயம், கொஞ்சமாக இதெல்லாமே போட்டு அதில் வந்து மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கல. ஏன்னா ஆல்ரெடி இங்கே இதில் குழம்புலலாம் நான் ஆட் பண்ணுறதுனால அந்த பொடியில் நான் ஆட் பண்ணவே இல்லை. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்ட அந்த பொடியை கூட போட்டு நல்லா வாசனையாக தான் இருக்கும்.
நீங்கள் அந்த பொடியே போட்டாலும் வெறும் மிளகாத்தூள் போட்டால் கூட அந்த சாம்பார் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வேறு எந்த பொடியும் போடணும்னு அவசியமே இல்லை. ஸோ அவ்வளோதான். இந்த சாம்பாரை வந்து பருப்போடு சேர்த்து நல்லா கொதித்து இறக்கின பிறகு மல்லி இலையை தூவி இறக்க போகிறோம். மல்லி இலையை போட்டதுக்கப்புறமா கொதிக்க விடக்கூடாது. ஒன்ஸ் அந்த மல்லி இலை போட்டதுக்கப்புறமா அப்படியே ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிட வேண்டியதான். கலந்து விட்டு இறக்கணும். இதுக்கப்புறமா ஒரு பொரியல் சிம்பிளாக அந்த பொரியலும் பண்ணிட்டோன்னா இன்றைக்குள்ள லஞ்ச் மெனு ரெடி. ஸோ சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பொரியலுக்காக கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடலைப்பருப்பு, நான் பேசிக்காகவே பொரியலுக்கெலாம் கடலைப்பருப்பு எப்பவுமே யூஸ் பண்ணுறது உண்டு. 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இந்த கடலைப்பருப்பு கொஞ்சம் ரொம்ப பொரியணும் அவசியம் இல்லை. கொஞ்சம் லைட்டாக பொரிஞ்சு வர நேரத்தில் கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கலாம். இந்த கடுகு உளுந்த பருப்பு பொரிஞ்சு வரப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு பெரிய வெங்காயத்தில் மீடியம் சைஸ் சின்ன சைஸில் உள்ள பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இந்த பொரியலுக்கு போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அந்த கடலைப்பருப்பு, கடுகு உளுந்த பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கிட்டு இருக்கப்போ கேரட்டை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட என்ன காய் இருக்கோ பீன்ஸ், கேரட்டு, கோஸ் 3ஐயும் போட்டு கூட பொரிக்கலாம். இன்றைக்கி நான் கேரட்டும் கோஸும் இருந்தனால அது 2ஐயும் மட்டும் போட்டு பொரியல் பண்ணுறேன். ஸோ 2 கேரட்டு தான் இதில் போட்டிருக்கேன். 2 கேரட்டும் ஒரு கால்வாசிக்குள்ள கோஸ் தான், சின்ன சைஸ் கோஸ், இதையும் போட்டு நல்லா ஒன் போல் இப்போ கலர போகிறோம். இதுக்கு தேவையான உப்பும் போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் கலரிட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சிட்டோம்னா வெந்துடும். வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இதுக்கு ஒரு சின்ன ப்ரிப்பரேஷன், இது லாஸ்ட்டில் எண்டில் நமக்கு ஒரு காரத்துக்கு தேவையான இருக்குல்லையே, அப்புறம் தேங்காய் போட்டு பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. எப்போவுமே நான் தேங்காய் போட்டு தான் பண்ணுறது. ஸோ அதுக்கு தேவையான அந்த பொரியலுக்கான தேங்காய் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் அதை காமிச்சிடுறேன். ஸோ அந்த பொரியல் நல்லா ஒன் போல் கிளறி விட்டாச்சு. இதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு வந்து இது மூடி போட்டோன்னே கொஞ்சம் அது அப்சர்வ் ஆகிட்டு நான் கொஞ்சமாக தேங்காய் போட்டிருக்கேன். இதில் ஜீரகம் 2 பூண்டு பல், ஜீரகம் 1 டீஸ்பூன் அளவு, குட்டி 1 டீஸ்பூன் தான், ஒரு 3 பச்சை மிளகாய். இதை வந்து தண்ணி விடாமல் அப்படியே மிக்சியில் ஒரு பிளெண்ட் பண்ணாலே போதும், நல்லா அப்படியே உதிரியாக வந்துடும். இந்த உதிரியான தேங்காவை இதில் சேர்க்க போகிறோம். இப்போ அந்த காய் வெந்தாச்சு, மூடி போட்டோடனே காய் டக்குன்னு வெந்துருச்சு. இப்போது அந்த உதிரியாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காய் விழுத அதில் போட்டு ஒன் போல், அதாவது பச்சை மிளகாய், ஜீரகம், பூண்டு போட்டு அந்த தேங்காய், பூண்டுனா அதிகமாக போட்டுறாதீங்க, 2 சின்ன பல் பூண்டு தான் போட்டிருக்கேன். எதுக்கு நம்ம அடிக்கடி எல்லா சாப்பாட்லேயும் பூண்டு சேர்க்குறோன்னா, நம்ம எதாவது சாப்பிட்ற சாப்பாடு வாய்வு அப்படிங்கிற மாதிரியாக இருந்தால் கூட எடுத்துரும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த குழம்பு பொரியலெல்லாம் பூண்டு அதிகமாக சேர்த்துக்கிறது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். செஞ்சு பாருங்கள். சாம்பார் கோஸ் பொரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. ஒரு நிமிஷம், நீ போற இடத்துல எல்லாம் வெயிட் பண்ணல, ஃபாலோ பண்ணல, பின்னாடிலாம் வரல.